எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீதான குற்ற வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு திமுக கோரிக்கை வைத்தபோது அதற்கு இடைக்கால தடை போட்ட வீராதி வீரர்தான் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை துவங்கியதும் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக கடந்த 20ஆம் தேதி 1 மணி நேரத்திற்கும் மேலாக விவாதம் நடைபெற்றது என்றும் அதற்கான உரிய பதிலை அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் அதிமுகவினர் கலந்து கொண்டு தங்களது கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மானிய கோரிக்கையை எதிர்க்கட்சி புறக்கணிக்க கூடாது என்பதால் அவர்களை அவைக்குள் அனுமதிக்க கோரியதாகவும், ஆனால் சபாநாயகர் அனுமதி அளித்த பிறகும் கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்தில் அதிமுகவினர் அன்று பேரவைக்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர்கள் திட்டமிட்டு அவையை புறக்கணிப்பு செய்கின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய நீதிபதி கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய மரணத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்துவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது ஒரு குற்ற வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை என்று திமுக சார்பில் கோரிக்கை வைத்தபோது அதற்கு இடைக்கால தடை போட்ட வீராதி வீரர்தான் எடப்பாடி பழனிசாமி என குற்றம் சாட்டியுள்ளார்.